லாஸ்ட் பார்ட்ல அந்த பணக்காரர் தன் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை பார்த்துட்டு ரொம்பவுமே கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தன் பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா இல்லையா, அவனை அவரோட பாடி கார்ட்ஸ் போட்டு அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் பயத்துல நின்றுட்டு இருக்க. அவனும் அடி தாங்க முடியாம கல்யாண பொண்ணோட காலில் விழுந்து என்னை காப்பாத்து, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோமே உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு கல்யாண பொண்ணா இருக்கக்கூடிய அந்த லேடியோ ஷாக் ஆயிடுறா. நீ எதையும் சொல்லாத, வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்மளுடைய பணக்காரர் கிட்ட வந்துட்டு தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்ப மறந்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பின்னாடி இருந்து இப்ப அந்த பணக்காரரோட யாரையும் நாங்க மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பணக்காரர் திரும்பி தன்னுடைய பொண்ணை பார்த்துட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்காகமா இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய காயங்களுக்கு நான் மருந்து போட்டுட்டேன்ப்பா, ஏற்பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கணும்னா நான் தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல அவரோ சொல்லுமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாரும் ஒண்ணு கஷ்டப்படுத்தினது அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோ அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தண்டனையா அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப அந்த கல்யாண பொண்ணா இருக்கா இல்லையா, அந்த லேடியோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, நீதான் இவருடைய பொண்ணுன்னு தெரியாம நான் தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனது தெரியாம நடந்துக்கிட்டீங்களா, உங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சிரிச்ச முகத்தோட வந்தேன், ஆனா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாம எத்தனை தடவை சொன்னேன் அவர் என்னுடைய அப்பான்னு, ஒரு தடவையாவது கேட்டீங்க. என்னுடைய வருங்கால அம்மாவை பாக்குறதுக்காக ஃபாரின்ல இருந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன், 50% ஷேரை பாத்தி எழுதுறதுக்கான பத்திரத்தை கொண்டு வந்தேன், அது எல்லாத்தையும் உங்க கையாலேயே அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த கல்யாண பொண்ணா இருக்கா இல்லையா, அந்த லேடி கீழே போட்டு பத்திரம் எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுக்கிட்டு பில்லியன் மதிப்புள்ள சொத்தை அதுவும் என்னுடைய பேர்லையா, ஐயோ எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்மா, நீங்க தான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்ன இந்த மாதிரி பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா, உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன், அந்த நன்றி கூட இல்லாம என் மேல தூக்கி பழிய போட்டுட்டு இருக்கியா, போ அதுவும் அங்க நிக்கிறாங்க இல்லையா அவங்க முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, அவங்க தான் உனக்கு நல்லது செய்யணும், அது மட்டும் இல்லாம என்னுடைய மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல, அவளும் இப்ப வேகமா போய் அந்த பொண்ணு முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒருத்தியை எப்படி என்னோட குடும்பத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் உன்னை யாருமா கஷ்டப்படுத்துனது அவங்கள சொல்லு, நான் அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் அப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன கெட்ட வார்த்தையில பேசினாங்க, அது மட்டும் இல்லாம என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்து கையை காமிக்கிறாரா. இப்ப அந்த பணக்காரர் தன்னுடைய பாடி கார்ட்ஸை பார்த்துட்டு இந்த 3 பேர்லயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் வச்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி கல்யாண பொண்ணை பார்த்துட்டு என்ன பேசாம இருக்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்ல, அவளும் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், என்னுடைய பொண்ணை அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க, அதனால மரியாதையா ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, அவளும் அடி பாவி உனக்கு சப்போர்ட் பண்ணா எங்களையும் ஜெயிலுக்குள்ள தள்ள பாக்குறியா, லட்சணம் எல்லாத்தையும் வெளியில சொல்றேன், இனிமேல் உன்னை நாங்க காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க சார் இவ உங்களை கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினான்னு சொல்லிட்டு தானே இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறீங்க, ஆக்சுவலா அந்த கார் ஆக்சிடென்ட் நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வர வழியில இப்படி ஒரு கார் ஆக்சிடென்ட் செட் பண்ணதே இவ தான், அதுக்கான ப்ரூஃப் என்னுடைய மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல அதுக்கான ப்ரூஃபை போட்டு காமிக்க அவரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த கல்யாண பொண்ணா இருக்கா இல்லையா அந்த லேடி, இங்க பாருங்க இவ என்னுடைய கசின், என்னை விட மூத்தவ, அவளுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, இவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பணக்காரரும் நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல நின்றுட்டு இருக்க அவளுடைய பொண்ணு ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாரு. அவளும் கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கா. இப்ப நீங்க இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண முடியாது, காரணம் உங்களுடைய குழந்தைய வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த கல்யாண பொண்ணா இருக்கா இல்லையா அந்த லேடி, என் வயித்துல வளரக்கூடிய குழந்தை உங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டு இருக்கா. வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு டாக்டரை வர சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்களா. பார்த்தா அந்த லேடி இப்ப பிரெக்னென்ட் அந்த பணக்காரரோட பொண்ணோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு என் வயித்துல வளர்ற குழந்தை உங்க அப்பாவோடது, அப்படி இருக்கும் போது நீயும் சரி இந்த குழந்தையும் சரி ஈக்குவலா நடத்தப்பட வேண்டியவங்க தானே, இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு தான் அப்பாவை பார்த்துட்டு வாங்க குடும்பத்தோட வாரிசு அவங்க வயித்துல வளர்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்டாப் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவரோ நீ கவலைப்படாதமா, ஒருவேளை இந்த குழந்தை பிறந்தாலும் சரி இவகிட்ட இருந்து இந்த குழந்தைய தனியா பிரிச்சிருவேன், உன்னை அவமானப்படுத்தி உன்னை இந்த நிலைமைக்கு உண்டாக்குன இவங்க கூட நிச்சயமா ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கல்யாண பொண்ணோட அம்மாவோ இங்க பாத்தீங்களா உங்க குடும்பத்தோட வாரிசு என் பொண்ணோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா, ஆனா நீங்க என்னடான்னா கொஞ்சம் கூட இதையுமே இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதை பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பணக்காரனுடைய பொண்ணுக்கும் இப்ப டவுட் வந்துருது, இதுக்காக இந்த லேடி பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொல்லல, அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நின்னதுக்கு பிறகு இதை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க, பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்துட்டு இவங்க பிரெக்னெண்டா இருக்கக்கூடியது உண்மைதான், ஆனா இவங்க வயித்துல வளரக்கூடிய குழந்தை எங்க அப்பாவோடது தானா அப்படின்றத உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல, அந்த லேடிக்கும் இப்ப கோவம் வந்துருது. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவ, நான் ஒன்னா அடிச்சேன் அதுக்காக பழி வாங்கறதுக்காக இந்த குழந்தை என்னுடையது இல்லைன்னு சொல்லுவியா என்ன, கோவப்பட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் அந்த பணக்காரரோ
அவளோட கசின்ஸ் 3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க 3 பேர்த்தையும் ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்காக மறுபடியும் கூட்டிட்டு போக சொல்றாரு. ஆனா அதுல ஒரு பொண்ணுங்கள ரொம்ப இன்னசென்ட், தப்பு பண்ணது யாரோ, ஆனா நாங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கணுமா என்ன, எதுக்காக தேவையில்லாம எங்களை இந்த மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவரோ வந்து என்னது நான் மிரட்டுறேனா, அப்ப உண்மையே நடக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு இருக்காரா. அந்த லேடியோ ஒரு ஃபோன் கால் பண்ணா நாங்க பயந்துருவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா நின்றுட்டு இருக்காளா. அவளுக்கும் இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அதுல அவளோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே பாரு என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு முடியல, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டு யாருமே அட்மிட் பண்ண மாட்டேன்றாங்க, யாரோ பெரிய ஆள் கூட வந்து வம்பளத்தியாமே, மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன், டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அவளும் கீழே விழுந்து அழுது புலம்பிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வராரா. ஆனா அதுக்குள்ள அவரோட பாடி கார்ட்ஸும் அந்த பொண்ணு அங்கிருந்து வெளியில இழுத்துட்டு போயிடுறாங்க. இது இருக்க 2 பேத்துல அந்த லேடியோட கசினோ வந்து தயவு செஞ்சு வந்து எங்களை விட்டுடுங்க, நாங்க எந்த தப்புமே பண்ணல, வேணா நான் இவளை பத்தி ஒரு உண்மையை சொல்றேன் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுடுவீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோனே அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய லேடிக்கோ வந்து ஒரு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இப்ப அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே நீ இந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ தலைமுடிய பிடிச்சு ஆஞ்சிட்டு இருக்காளா. இப்ப அங்க இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸோ 2 பேத்தையும் விலக்கி விட பணக்காரோ நீ ஏதோ உண்மையை சொல்றதுக்காக வந்த சொல்லு, ஒருவேளை வந்து நீ சொல்றத பொறுத்து வந்து தண்டனையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அவளோ வந்து இதோ நிக்கிறாளே இவ வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை உங்களுடைய குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பணக்காரோ இப்ப ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடு. அப்படின்னா அது யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கறோடைய பொண்ணை ரேப் பண்றதுக்கு ஒரு வயசானவன் ட்ரை பண்ணிருப்பான், அடிச்சு துவச்சு அந்த இடத்துல கீழே தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அவனை கையை காமிச்சிட்டு இவனோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் இல்ல எனக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல, இவ்வளவு பெரிய பணக்காரரை வந்து ஏமாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப தான் போன்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்காளா. அதுல வந்து கல்யாண பொண்ணா இருக்கக்கூடிய லேடியோ அந்த வயசானவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் வயிற்றுல உன்னுடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவனும் உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா அது மட்டும் இல்லாம இப்ப நான் அந்த பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், கொஞ்ச நாள்லயே அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, அவங்க ஃபேமிலி பேரு என் குழந்தைக்கு பின்னாடி வந்துடும், அதுக்கு பிறகு அந்த சொத்து ஃபுல்லாமே எனக்கு தான், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பணக்காரருடைய பொண்ணோ உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தியை இது வரைக்கும் நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்ல அவளோ வந்து அந்த பணக்காரருடைய காலில் விழுந்துட்டு இங்க பாருங்க நம்ம 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு, ஒருத்தவங்க நல்ல கேரக்டரோட புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு பெரிய பணக்காரரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற பொறாமையில என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க, இது எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காளா. அந்த பணக்காரரும் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கு. என் ஒய்ஃப் இறந்ததுக்கு பிறகு இத்தனை வருஷமா நான் கல்யாணமே பண்ணிக்கல, என் பொண்ணுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா என் உயிரை காப்பாத்தின அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உன் மேல வந்து அக்கறைப்பட்டேன், ஆனா அது தப்பு அப்படின்றத இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னுடைய உண்மையான நேரத்தை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஓ வாழ்நாள் முழுக்க நீ ஜெயிலே காலத்தை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அதுக்கு பிறகு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா 2 பேரையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. இப்ப அவருடைய பொண்ணும் என்ன மன்னிச்சிடுங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்தேன், பட் இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அவரோ வந்து என்னுடைய பொண்ணு மேல எந்த விதமான தப்பும் இல்லை, ஒருவேளை நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோமே இவங்களோட உண்மையான நேரம் எனக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணோட சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஒரு சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே பத்தாது, தன்னுடைய கெட்ட புத்தியால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக வேண்டியவ வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.